அன்பு தமிழர்களே, உங்களை செக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் யார், அவங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் சி தி எனர்ஜி ஆஃப் யுவர் ஃப்யூச்சர் ஸ்பவுஸ். அவங்க உங்கள் வாழ்க்கையில் வரும்போது எந்த எனர்ஜியில் இருப்பாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களோட எனர்ஜி என்ன, அவங்கள நீங்கள் எப்போது எந்த சுச்சுவேஷனை சந்திப்பீங்க, என்ன மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னும் பார்க்கலாம். கலெக்டிவோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன மாதிரி. தெர் இஸ் நோ ரெமெடி ஃபார் லவ் பட் டு லவ் மோர். ஸோ உங்களை ரொம்ப ரொம்ப ஆழமாக நேசிக்கிறவங்களா இந்த காதல் வந்து மாறவே மாறாது. உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பவுஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பாண்ட், அது எப்போவுமே மாறாது. ஏன்னா அவங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, தெர் இஸ் நோ ரெமெடி ஃபார் லவ். லவ்வுக்கு ஒரே ரெமெடி லவ் மோர். அதனால் ஸோ லவ்க்கு ரெமெடி வேறு எதுவும் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க உடனே போயிட மாட்டாங்க. அவங்க இன்னும் ஆழமாக காதலிக்க ட்ரை பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்களே தவிர உங்களை விட்டு எப்படி போகிறதுன்னு பார்க்க மாட்டாங்க. இல்லைனா அந்த ஒரு பிரச்சனையை எப்படி பெருசாக்குறது அப்படிலாம் இருக்காது. தே ஆர் கோயிங் டு லவ் யூ மோர். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸோட எனர்ஜி, கலெக்டிவோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸோட எனர்ஜி, ஃப்யூச்சர் ஸ்பவுஸோட எனர்ஜி. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ், கலெக்டிவோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸோட எனர்ஜி. பிளாசமிங் அபண்டன்ஸ், ஃபர்ஸ்ட் சக்ரா, ஆர்கேஞ்சல் மைக்கேல். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேபிளான பர்சன், அதே சமயம் ரொம்ப வெல்தி பர்சனாக இருப்பாங்க. இட்ஸ் லைக் வெல்தினா நான் மணியை மட்டும் பற்றி பேசலை, ரொம்ப அபண்டன்ட், நல்ல உள்ளமும் இருக்கும், நல்ல செல்வாக்கும் இருக்கும், செல்வமும் இருக்கும். இட்ஸ் லைக் எல்லா விதமான விஷயங்களும் அவங்கக்கிட்ட நிறைஞ்சிருக்கும். அதே சமயம் நீங்களுமே இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வரும்போதோ இல்லை அவங்க உங்கள் வாழ்க்கையில் வர தருணம் வந்ததுன்னா நீங்களும் ரொம்ப அபண்டண்ட்டாக இருப்பீங்க. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். உங்களோட வாழ்க்கை துணை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நீங்களும் ஒரு நல்ல அபண்டண்ட்டான சுச்சுவேஷனில் தான் இருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் பர்சனும் வரவங்களும் ரொம்ப இட்ஸ் லைக் நாட் ஓன்லி வெல்தி, ஓ மை காட், ரொம்ப பேலன்ஸ்டான பர்சன். ரெண்டு பேருமே ஒருத்தங்களை விட்டு கொடுத்துக்க மாட்டேங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களும் உங்களை எந்த சூழ்நிலையிலையும் தாழ்வாக இட்ஸ் லைக் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை ஒரு ஸ்டேஜ் கீழே இறக்கிட மாட்டாங்க. இட்ஸ் லைக் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்க பர்சன் அண்ட் யூ ஆர் லக்கி. ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் காலிங் இன் யுவர் சோல்மேட். ஸோ அவங்க உங்களோட சோல்மேட். உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சோல்மேட் தான். பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, யுவர் ப்ரேயர்ஸ், அஃபர்மேஷன்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன் ஹெல்ப் பிரிங் யூ டுகெதர். பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப் தான் இது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களோட சோல்மேட் தான் உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸாக வர போகிறாங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, எனர்ஜெட்டிக்கலாக நீங்கள் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்கள். அவங்களோட ஒரு எனர்ஜெட்டிக் கனெக்ஷன் உருவாக்குனீங்கன்னா அது இன்னும் உங்கள் வாழ்க்கையை சீக்கிரமாக ஒன்று சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு விஷுவலைசேஷன், அதுக்கப்புறம் அஃபர்மேஷன் இதெல்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் செக் பண்ணுங்கள், ஆன்லைனில் நிறையா இருக்குது சோர்ஸ். உங்களுக்கு எது பொருந்ததுன்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் இது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூனியன், உங்களோட சோல்மேட் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர்றது ரொம்ப துரிதமாக ஆகும். ஸோ அதுக்காக உங்களோட சோல்மேட் நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் பண்ணலாம். இல்லை எப்போ வராங்களோ வரட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. இஃப் யூ வாண்ட் தெம் யூ நீட் டு டூ திஸ் காலிங். ஜஸ்ட் எனர்ஜெட்டிக்கலாக பண்ணுங்கள். நீங்கள் உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணணும்னு யாரும் சொல்ல, ஜஸ்ட் எனர்ஜெட்டிக்கலாக சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வெற்றியை டேஸ்ட் பண்ணும்போது தான் அவங்க உங்கள் வாழ்க்கையில் வர போகிறாங்க. அதே மாதிரி அவங்க வரும்போது ரொம்ப ரொம்ப ஒரு விளையாட்டுத்தனமான, ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியாக தான் அவங்க வாழ்க்கையில் வருவாங்க. ரொம்ப சீரியஸ் நோட்டில் அவங்க வர போகிறதில்ல. அவங்கள நீங்கள் பார்த்தோன்னே விழுந்திருப்பீங்க ஃபெமினன். இது நான் உங்களுக்கு தான் சைடு தான் பார்த்தேன். இட்ஸ் லைக் தே ஆர் என்ன சொல்கிறது, அவங்க பவரில் நிற்பாங்க. அதே மாதிரி தனியாக தெரிவாங்க. இட்ஸ் லைக் மேபி அவங்களோட ஆரா, அவங்களோட பவர், ஏதோ ஒரு விஷயம் அவங்க ஸ்டாண்ட் அவுட் ஆவாங்க எல்லாத்துலேருந்து, க்ரௌட்லேருந்து. மேபி உங்கள் கண்களுக்கு அப்படி தெரியலாம், பட் அவங்க பார்த்தனையும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க உங்களை பார்த்தனையும் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஷீ இஸ் மை ஒய்ஃப். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 10 of Cups.
என் வாழ்க்கை துணையை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. உங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு அதான் தோணியிருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓ வாவ் மை ஹாப்பினஸ், ஏதோ ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வந்திருக்கும். மேபி இந்த இந்த ஒரு லைட் ஹார்ட்டட் எனர்ஜினால், இல்லைனா வந்து அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவானு சொல்ல முடியாது, அந்த ஒரு சாம், ஒரு துள்ளல் இருந்துகிட்டே இருக்கும். மேபி அதனால் நீங்கள் அதை அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கலாம். பட் 6 ஆஃப் வாண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் வெற்றி படியில் நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது தான் அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. இட்ஸ் லைக் அப்போ தான் நீங்கள் அவங்கள பார்த்துருப்பீங்க. உங்கள் பாஸ்டில் நீங்கள் சில விஷயங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் தான் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்க மெசேஜ். நீங்கள் தான் அவங்கள நோக்கி போகிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் எங்கேயோ போகும்போது தான் அவங்கள மீட் பண்ணியிருப்பீங்க. மேபி உங்கள் வேலை விஷயமா ஒரு மீட்டிங்க்கு போகும்போது, இல்லைனா வந்து ஒரு வெற்றியை செலிப்ரேட் பண்ண போகும்போது, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தான் மூமெண்ட்டில் இருக்கீங்க. நீங்கள் போகும்போது தான் அவங்கள பார்க்குறீங்க. அவங்க உங்களை வந்து பார்க்குற மாதிரி இங்கே எனர்ஜி இல்லை. ஸோ உங்களோட எமோஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க. இல்லைனா வந்து நீங்கள் அப்போ அந்த காதலை எடுத்தோடனே நீங்கள் அவளை கவனிச்சிருக்க மாட்டீங்க. இல்லைனா வந்து இந்த காதல் உங்களை சுற்றி தான் இருந்திருக்கும். ஆனால் அவ்வளோ நாள் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு விஷயம் அதை ஸ்பார்க் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஓ மை காட், நீங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு ஷாக்கிங் எனர்ஜியாக இருந்திருக்கீங்க. இட்ஸ் லைக் அவங்க வந்து ஒரு டவர் மூமெண்ட்லேருந்து வெளியில் வந்திருக்கலாம். இல்லைனா வந்து அவங்க வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற சமயத்தில் தான் நீங்கள் அவங்க வாழ்க்கைக்குள்ளே போயிருக்கீங்க. இட்ஸ் லைக் அவ்வளோதாண்டா கடவுளே அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லைனா நீங்கள், அதாவது உங்களை பார்த்ததே அவங்களுக்கு ரொம்ப ஷாக், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த பர்சனை பார்க்கும்போது மேபி ஒரு அப்செட்டான, எமோஷ்னலாக ஒரு அப்செட்டாக இருந்திருக்கலாம். இல்லைனா வந்து பாஸ்ட் ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வருது, அந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். பட் ஒரு டல் எனர்ஜியிலேருந்து அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்குற ஆளாக இருந்திருப்பாங்க. வேர்ல்ட் கம்ப்ளீஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் அவங்கள பார்த்துருப்பீங்க. இல்லைனா வந்து அது வந்து ஒரு டஃப் சுச்சுவேஷன் தான். நீங்கள் அவங்கள பார்க்குற இடம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காது. இட்ஸ் லைக் நிறைய பேர் இருக்கிற இடம், இல்லைனா வந்து அவங்கள பார்க்கறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்காது. ஆனால் வந்து டக்குன்னு பார்ப்பீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம். நீங்கள் அவங்கள பார்க்குற சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க ஒரு வெல் செட்டில்டு பிளேஸ், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி, அவங்கள சுற்றி ஒரு 4 வேலையால், இல்லைனா வந்து அவங்க ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆகிருப்பாங்க. அவங்க கரியர்லேயே ஆகட்டும், பர்சனல் லைஃப்லேயே ஆகட்டும். ஐ எம் அ கூல் பர்சன், சில் அப்படின்னு சில் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் அவங்கள வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து அவங்க எனர்ஜி. உங்கள் எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு டஃப் சுச்சுவேஷனை தான் முடிச்சுட்டு போகிறீங்க. சில வேர்ல்ட் கார்டு பார்த்திங்கன்னா ஒரு எண்டிங், மேபி வந்து உங்கள் பாஸ்ட் ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப், இல்லைனா டிவோர்ஸ், இல்லைனா வந்து ஃபேமிலி ட்ராமா, ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் போதுண்டா சலிச்சு போச்சு அப்படின்னு நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த காதலில் ஃபோக்கஸ் பண்ணாத சமயத்தில் தான் இந்த காதல் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யூ ஆர் த ஸ்டார். நீங்கள் இந்த பர்சன் உங்களை பார்த்தனே ஃப்ளாட். இட்ஸ் லைக் பார்த்த நொடியே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, யூ ஆர் மை வைஃப். அவங்களுக்கு செகண்ட் தாட்டே கிடையாது. நீங்கள் ஒரு பாஸ்டில் ஒரு துரோகத்தை சந்திரிச்சுக்கலாம். இல்லைனா வந்து ஒரு துரோகத்துக்கு அப்புறம் தான் இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. இட்ஸ் லைக் சேலஞ்சஸ். இந்த கனெக்ஷனில் உங்கள் 2 பேத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. உங்கள் கல்யாண வாழ்க்கையில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது காதலாக மலர்ந்து தான் கல்யாணம் ஆகுது. 4 ஆஃப் காயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேரும் ஒருத்தங்களை விட்டுக்க மாட்டீங்க. 4 ஆஃப் பென்டிகல்ஸ் லைக் இது என்னோடது அப்படின்னு 2 பேருமே இருக்க போகிறீங்க. இட்ஸ் லைக் ஸ்வீட் எனர்ஜி. பட் ப்ரொடெக்ட் இன்னும் கம்பேட்டபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் 2 பேத்துக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு டல் மூமெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா, அவங்க அப்படியே வந்து உங்களை அரவணைச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால தான் இங்கே
தே ஆர் கோயிங் டு லவ் யூ மோர். நீங்களும் அதே தான். ஏதாவது ஒரு டல் மொமெண்ட் இல்லைனா அவங்களுக்கு ஒரு சின்ன அப்செட் இருக்குது அப்படின்னா அழகாக அவங்கள அதுலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவீங்க. இட்ஸ் லைக் சப்போர்ட்டிங் ஈச் அதர். அவங்களோட டவுன் டைமில் நீங்கள் அவங்களுக்காக இருப்பீங்க, உங்களோட டவுன் டைமில் அவங்க உங்களோட தோளோட தோள் நிற்பாங்க. 2 பேருமே ஒருத்தவங்களை விட்டு கொடுத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு இந்த காதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது எப்படியோ, உங்களுக்கு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி தான். ஆனால் இந்த கனெக்ஷனில் நிச்சயமாக ரொம்ப நாள் இந்த கனெக்ஷனை நீங்கள் சீக்ரெட்டாக தான் வச்சுருக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் கல்யாணம்னு வரும்போது தான் இது வெளியில் வரும். ஆனால் இந்த கனெக்ஷன் ரொம்ப சீக்ரெட்டிவாக எடுத்துகிட்டு போக போகிறீங்க, எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. இதில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. த ஹெரஃபன் கமிட்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் உங்களை பார்த்து ரகசியமாக எடுத்துகிட்டு போவீங்க. மேபி கொஞ்சம் பேர்த்துக்கு ரகசிய கல்யாணமாக கூட இருக்கலாம். இட்ஸ் லைக் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ரொம்ப சீக்ரெட்டாக இருப்பீங்க கொஞ்ச நாள். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆஃப் சோர்ட்ஸ். உங்களை சுற்றி நிறைய பேர் துரோகம் பண்ணுறவங்க இருக்காங்க. இட்ஸ் லைக் சேலஞ்சஸ், அப்டிக்கல்ஸ். உங்களுக்கு அடுத்தது என்னன்னு தெரிகிற வரைக்கும் நீங்கள் 2 பேர் இதை சொல்ல போகிறதில்ல. இட்ஸ் லைக் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வர வரைக்கும், இந்த கிளாரிட்டி உங்கள் வாழ்க்கையில் வர வரைக்கும் நீங்கள் இதை யாருக்கும் சொல்ல போகிறதில்ல. யூ ஆர் த ஸ்டார். ஏன்னா நீங்கள் ஸ்டார் இல்லைனா நீங்கள் நேசிக்கிற பர்சன் ஸ்டார். சில மேபி லிட்ரலி அவங்க ஸ்டாராக இருக்கலாம். எஸ், தே லவ் யூ ஸோ மச். நீங்கள் ஸ்டார், உங்களோட பர்சன் வந்து கிங் ஆஃப் கப்ஸ். உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் உங்களை நேசிக்கிற அந்த காதலிக்கிறதுக்கு ஒரு எல்லையே இருக்க போகிறதில்ல. தே ஆர் கோயிங் டு லவ் யூ ஃபார் ஷுர். கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாத அதீத அன்பு இருக்கும். அதே மாதிரி அதை உங்களை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்காது. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர உங்களை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்காது. இந்த காதல் அழகான காதலாக இருக்க போது. ஏன் இந்த கார்டு கீழே விழுந்துட்டே இருக்குது? நான் அந்த 8 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியை கிளாரிஃபை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் கார்டு வந்து கீழே விழுது. உங்களோட சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இந்த பர்சன் உங்ககிட்ட வரது யாராவது தடுக்க ட்ரை பண்ணலாம். மேபி ஃபேமிலி ஏதாவது ட்ராமா போடலாம், இல்லைனா அவங்களோட கிளாரிட்டி யாராவது கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இது மாதிரி வெளியில் இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்குமே தவிர உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ரொம்ப பொறுமையான மனுஷன். ஸோ யூ கேன் ட்ரஸ்ட் தம். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் 8 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். Five of Swords, Page of Cups, Two of Cups. ஸோ இங்கே 2 of Cups நான் பார்க்கலையா? ஓகே. என்ன அப்படின்னா அதில் உங்களுக்கு இருக்க போகிற ஒரே ஒரு சேலஞ்ச், இது உங்களுக்கு இல்லைனா உங்கள் பர்சனுக்கு ஒரு ஃபேக் லவ் உங்கள் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணலாம். இட்ஸ் லைக் த சேரியாட். ரொம்ப குவிக்காக, வேகமாக. ஏன்னா நீங்கள் இந்த காதலை நோக்கி போகிறீங்கன்னு தெரிஞ்ச வாட்டி வேகமாக உங்கள் வீட்டில் ஒரு மாப்பிள்ளை பார்க்கலாம், இல்லைனா அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு பார்க்கலாம். ஏதோ ஒரு ஃபேக் செட்டப் நடக்கும். ஆனால் அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. இட்ஸ் லைக் நீங்கள் 2 பேரும் ஒருத்தங்களை விட்டு கொடுத்துக்க மாட்டீங்க. இந்த 8 ஆஃப் சோர்ஸ் உங்களுக்கு இருக்க போகிற சேலஞ்சும் அது ஒன்று தான். ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட காதல் வாழ்க்கையை நீங்கள் கல்யாணன்ற அந்த ஸ்டேஜுக்கு போகிற வரைக்கும் அப்படி கூட போட்டு அமுத்தி வச்சுருங்க. யாருக்கும் தெரியக்கூடாது. கூட போட்டு அமுத்தி மேலே பெட்ஷீட்டு கூட போட்டுருங்க. ஒரு சின்ன நியூஸ் கூட வெளியில் போகாமல் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப அழகான காதல். இதில் வந்து ஈவில் ஐ படம், இல்லைனா வந்து கெட்டவங்களோட டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. யாருக்குமே நல்லது பிடிக்காது. யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. அதை கெடுத்து அவங்க துக்கப்பட்டாங்க அப்படின்னா அதில் நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஆனால் நாங்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டோம். ஏன்னா அப்படி நிறைய கேவலமான ஜென்மங்கள் இந்த பூமியில் சுற்றிட்டுருக்கு. ஸோ அதில் ஏதோ ஒரு கேவலமான ஜென்மம் ஏதாவது ஒரு வேலையை பார்க்க ட்ரை பண்ணலாம். ஸோ பி கேர்ஃபுல். நான் ஏன் இவ்வளோ ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணேன்னா, ஐ கேன் சீ தேர் எனர்ஜி. ஏன்னா 8 ஆஃப் சோர்ஸ் வந்து சாதாரண எனர்ஜி கிடையாது. அது 7 ஆஃப் சோர்ஸ் பக்கத்தில் வரும்போது இட்ஸ் வெரி பேட். ஸோ அதனால் உங்கள் காதலை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எப்படி தெரியுமா பிளான் பண்ணுவாங்க? இட்ஸ் லைக் நீங்கள் காதலில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுன்னா உங்கள் ஃபேமிலியை டெம்ப்ட் பண்ணி அவங்க வந்து ஒத்துக்கிற மாதிரி ஒரு அலையன்ஸ் அவங்களே கொண்டு வருவாங்க. பார்த்திங்கன்னா அது அவங்க செட்டப்பாக இருக்கும். சம்திங் லைக் தட், சம் வெரி ஸ்ட்ரேஞ்ச், நம்மளால் ஏற்றுக்க முடியாத வேலையை கூட அவங்க பண்ணுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் வித் தட். அதனால் உங்கள் காதல் வாழ்க்கையை ரொம்ப ரகசியமாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிற வரைக்கும் உங்கள் காதலை யாரும் அசைச்சிக்க முடியாது. உங்கள் காதல் நிச்சயம் கல்யாணத்தில் முடியும்.
ஏன்னா இவங்க தான் உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பௌஸ். இது வந்து ஒரு தடை இருக்கும், அந்த தடை எப்படி கையாளுறது அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.